தவிப்பு அப்படின்னு ஒரு சிறுகதை முனைவர் கயல் எழுதியிருக்கிறாங்க. ஆ, இந்த சமூகம் ரொம்ப உரிமை எடுத்துக்கிட்டு கடுமையாக தொந்தரவு பண்ணுற ஒரு மன அழுத்தத்தை தருகிற அடுத்தவர்கள் மேல் திரிக்கிற ஒரு உளவியல் ரீதியான வன்முறையை பற்றின சிறுகதை இது. இது ஆண்களுக்கும் குறிப்பாக பெண்கள் மீதும் செலுத்தப்படுகிற உறவினர்கள் தெரிந்தவர்களால் செலுத்தப்படுகிற ஒரு உளவியல் வன்முறை. அதுதான் இந்த தவிப்புன்ற சிறுகதை. ஒரு ஸ்கேன் சென்டரில் உட்காந்துருக்கிறா கவிதா. ஸ்கேன் எடுக்கிற அந்த எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய தண்ணி குடிங்க, பிளாடர் நிறைஞ்சிருக்கணும், அப்போ தான் ஸ்கேன் பண்ணணும்னு எல்லாரையும் உட்கார வச்சுருப்பாங்கல்ல, அந்த ஹாலில் உட்காந்துருக்குறாங்க. பக்கத்தில் இருக்கிற பெண்ணுக்கு இன்னும் கொஞ்சம் குடி இன்னும் கொஞ்சம் குடின்னு அவங்க கூட வந்து இன்னொரு வயசான அம்மா குடிக்க வச்சுக்கிட்டு இருக்கு. கவிதா பார்த்துக்கிட்டு இருக்கா. இவளும் வயிறு முட்டை குடிச்சு உட்காந்துருக்கா. அந்த அம்மாவை பார்க்கவும் அவங்க அம்மா மாமியாவுடைய ஞாபகம் வருது, பாக்கியத்தம்மான்னு. அந்த அம்மா ஞாபகம் வந்ததும் அங்கேருந்து கதை தொடங்குது. கல்யாணம் பண்ணி வந்த மறுநாள், ஏம்மா மருமகளே, காலையில் எழுந்ததுமே வேலையாக குளிச்சு முழுகிட்டு தான் சமையல் அறைக்குள்ளே வரணும் அப்படின்னு எத்தனை தடவை சொல்கிறது அப்படின்னு அந்த அம்மா நாளே இப்படி கேட்டிருக்கு.